ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்காகனா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கு ஃபார் போத் இங்கிலீஷ் மீடியம் அண்டு தமிழ் மீடியமுக்கு நடந்த இந்த வருஷம் 2024 நடந்த ஒரு ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் டெஸ்ட்னுடைய கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச டிஸ்ட்ரிக்டில் உடைய கொஷின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கானது, இது வேறு டிஸ்ட்ரிக்டோடையது. தமிழ் மீடியம் அதே போல் அது வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஷின் பேப்பர்ஸ். ஸோ இன்னும் சில டிஸ்ட்ரிக்ஸில் நமக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அவங்க இந்த கொஷின் பேப்பரை ஒரு ரெஃபரன்ஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டு இதில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸை படிக்கலாம். இந்த கொஷின் பேப்பர் அப்படியே எங்கள் டிஸ்ட்ரிக்ட் வருமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து படிச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் 12th ஃபிசிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு மிட் டேர்முக்கான போர்ஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ் போட்டிருக்கோம். அதையே நீங்கள் படிச்சிங்கனாவே போதும். அதை படிச்சுட்டு நீங்கள் ரொம்ப தைரியமாக நீங்கள் இருக்க முடியும். நீங்கள் எந்த விதமான பயப்படவும் அவசியமே கிடையாது. ஏன்னா அதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு மிட் டேர்மில் உங்களால் அவுட் ஆஃப் 100க்கு 90 மார்க்ஸ் மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ப்ரூஃபாக இந்த கொஷினை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எத்தனை கொஷின்ஸ் இதில் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒன்ஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த கொஷின் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய தமிழ் மீடியம் கொஷின் பார்த்தீங்கன்னா இது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் நடந்தது. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் நடந்து முடிஞ்ச கொஷின் பேப்பர் இந்த வருஷம் நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதில் 3 வினாக்கள் கேட்டிருக்காங்க. 3x2 6 மார்க். இதில் 12வது கொஷின் நம்ம சொன்னது, 13வது கொஷின் நம்ம சொன்னது, 14 சொன்னது, 15 சொன்னது, 16 சொன்னது. அப்போ இதில் 14வது கொஷின் கம்பல்சரி. அதுவும் நம்ம சொன்ன கொஷின் வந்துருக்கிறதுனால இந்த 3x2 6 மார்க் நம்ம எடுத்துடலாம். அடுத்து இந்த கொஷின் 3 மார்க் கொஷினில் பார்த்தீங்கன்னா 17வது கொஷின் நம்ம சொன்ன கொஷின், 18 நம்ம சொன்னது, 19 சொன்னது, 20 சொன்னது, 21 சொன்னது. எக்ஸப்ட் 22. இந்த 22 மட்டும் நமக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து மற்ற கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சொன்ன கொஷின் தான். ஆனால் இதான் நம்ம கம்பல்சரி கொஷினாக கேட்டுக்கிறதுனால இதில் அந்த ஒரு கொஷின் மட்டும் நம்மளால் அட்டன் பண்ண முடியாது. அப்போ 2x3 6 மார்க்ஸ் எடுத்துடலாம் இந்த செக்ஷனில். அடுத்து 5 மார்க் கொஷினில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்ம சொன்ன கொஷின் தான் கேட்டிருக்காங்க. 23லையும் நம்ம சொன்ன கொஷின்ஸ் இருக்குது, 24லையும் நம்ம சொன்ன கொஷின்ஸ் இருக்குது. அதனால் இந்த 2x5 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் 90க்கு உங்களால் இந்த ஒரு 6 மார்க் தவிர்த்து 94 மார்க் 100 மார்க்குக்கு உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த கொஷின் பேப்பர் எழுதினவங்க நம்ம கொஷின்ஸை படிச்சிருந்தீங்கன்னா. அதே போல் இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சிவகங்கை டிஸ்ட்ரிக்டினுடையது. இது 50 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 11 நம்ம சொன்னது, 12 சொன்னது, 14 சொன்னது, 15 சொன்னது, 16 சொன்னது, 18 சொன்னது. எக்ஸப்ட் இந்த 13 அண்ட் 17. ஆனால் இந்த 17 நமக்கு கம்பல்சரியில் கேட்டாங்க. அப்போ கம்பல்சரி அந்த ஒரு கொஷினை தவிர மீதி எல்லா கொஷின்ஸுமே நம்மளால் அட்டன் பண்ணிட முடியும். அப்போ இந்த செக்ஷனில் நம்மளால் 8 மார்க் எடுத்துடலாம். அடுத்து இந்த 23ல் இந்த 3 மார்க் கொஷினில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 23 கம்பல்சரி. எனி 5 கேட்டிருக்காங்க. 19 சொன்னது, 20 நம்ம சொன்னது, 21 சொன்னது, 22, 23, 25 நம்ம சொன்னது. எக்ஸப்ட் 24 அண்ட் 26. ஸோ கம்பல்சரி கொஷினும் நம்ம சொன்ன ப்ராப்ளம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 5x3 15 மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். 5 மார்க் கொஷின் மொத்தம் 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 3லேயுமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏபி ரெண்டுமே நம்ம சொன்ன கொஷின் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஏபி ரெண்டுமே நம்ம சொன்ன கொஷின் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஏ கொஷின் நம்ம சொன்ன கொஷின் தான். அப்போ 3 5 மார்க் கொஷினுமே அட்டன் பண்ணிடலாம். ஒரே இந்த கம்பல்சரி 2 மார்க் தவிர்த்து நம்மளால் எல்லா கொஷினுமே அட்டன் பண்ண முடியும். அப்போ இந்த கொஷின் பேப்பரில் நம்மளால் 96 மார்க்ஸ் எடுக்க முடியும் அவுட் ஆஃப் 100க்கு. ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறது திரும்ப நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷினை ஒமிட் பண்ணாமல் படிங்க. சந்தோஷமாக நம்ம போய் எக்ஸாம் எழுதிட்டு வரலாம். சரியா? ஸோ மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ.